ஹாய், வெல்கம் டு நாமும் நலன். இன்னைக்கு நம்ம காலிஃபிளவரும் பட்டாணியும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பூரிக்கும் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு காய் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் காலிஃபிளவரை குட்டி குட்டியா அந்த ஒரு பூவா பிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நான் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சேர்த்துக்கோங்க. இது கூட காலிஃபிளவர் கொஞ்சம் மஞ்சத்தூளியும் சேர்த்துட்டு ஒரு 80% வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ அதே ஆயில்ல கொஞ்சம் சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலை, 2 கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் தயிரும் கேஷ்யூ நட்டும் சேர்ந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட அந்த காலிஃபிளவரையும் சேர்த்துட்டு தேவையான அளவு பட்டாணி சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி ஒரு கை நிறைய தூவி விட்டுட்டு 1 கப் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டு உப்பையும் சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி விட்டு சுட சுட சப்பாத்தி கூட பூரி கூட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.